அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி நல்ல பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் இன்பமானது, இந்த இன்பத்தில் மிக மிக பிரதானமானது, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக உச்சமான ஒரு சொத்து சாலிஹான மனைவி என்று சொன்னார். உண்மையில் சாலிஹான மனைவி என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு 4 எதிர்மறையான இயல்புகள், தன்மைகள் கொண்ட பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள் தொடர்பாக இஸ்லாம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. காரணம், இந்த தன்மைகள் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களை சூழ உள்ள மனிதர்கள், அது கணவனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், நட்பு வட்டமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அவர்களின் வாழ்க்கையிலும் பல வடுக்களையும் கஷ்டங்களையும் ஒரு அனாதைத்துவமான மனோநிலையையும் உருவாக்கி விடுவார்கள் இந்த 4 எதிர்மறையான இயல்புகள், தன்மைகள் கொண்ட பெண்கள். அதிலே மிக முக்கியமானது, முதலாவது ஒரு அம்சம் தூலுல் லிசான். கத்தி மாதிரி இருக்கும் சில பெண்களுடைய நாவு. அவங்க தண்ட வாழ்க்கையில் தனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சக்தி தண்ட நாவு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள், இந்த நாவுதான் என்ற வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்களையும் கஷ்டங்களையும் உருவாக்கியது என்று புரிந்து கொள்வார்கள். எல்லா நிலைமைகளிலும் தர்க்கிக்க போவாங்க. ஒரு வார்த்தை அங்கிருந்து வந்தால் 100 வார்த்தை மூலம் பதில் செல்ல நினைவார். வரிக்கு வரி பேச ஆரம்பிப்பார்கள். இந்த மனோநிலை கொண்ட பெண்கள் நிச்சயம் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஒரு பெண்ணுக்கு அழகு வெட்கம். அந்த வெட்கத்தில் முக்கியமான ஒரு பகுதி மௌனம். பல நிலைமைகளை மௌனத்தால், வார்த்தைகளை குறைத்து கடக்க யார் யார் எல்லாம் பழகி கொள்கிறார்களோ நிச்சயம் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட சூழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான எல்லாவற்றுக்கும் பதிலளித்தல், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் பேசுவேன் என்கிற மனோநிலை ஆபத்தான. 2வது ஒரு அம்சம் கஸ்ரத்து தஷக்கி வல் முகாரனா. அதாவது எந்த நேரமும் புலம்புற, குறை சொல்றது, ஒப்பீடு செய்தது. இந்த மனோநிலை கொண்ட பெண்கள் ஆபத்தானவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இந்த மனோநிலை கொண்ட, இந்த எதிர்மறையான தன்மைகளோடு கொண்ட ஒரு பெண்ணை தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. முதல் சந்திப்பு மருமகளை போய் சந்திக்கிறாங்க. புரிந்து கொள்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதிகம் முறைப்பாடு செய்கிறார்கள், அதிகமாக குறை தேடுகிறார்கள், ஒப்பீடு செய்கிறார்கள். இவர் என் மகனுக்கு பொருத்தமல்ல என்று மறைமுகமாக மகனுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. இந்த பெண்ணை தலாக் செய்து விடுங்கள் என்கிற செய்தியை சொல்றாங்க. நபிமார்கள் கூட இந்த மனோநிலை கொண்ட பெண்களை அங்கீகரிக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது. 3வது ஒரு விடயம், அதாவது அத்தபர்ருஜ். தன் கணவனுக்கு காட்ட வேண்டிய தன் அழகை, தன் குரலை, இன்னொரு இஸ்லாம் அனுமதி தந்த பகுதிகளை பாதையிலும் வெளிச்சூழலிலும் காரியாலயத்திலும் வெளிப்படுத்துகின்ற பெண்கள். வெட்கத்தை தொலைத்து நடத்தல் என்பது ஒரு ஆபத்தானது. பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள் வருவதற்கு அவர்கள் காரணகர்த்தாவாக அமைவார்கள். அப்படி அமைகின்ற பொழுது அது மோசமான பல விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது ஒரு தன்மை நுக்ரானுல் ஆஷி. தன் கணவன் நிறைய தனக்காக செஞ்சிருப்பார். ஆனா ஒரு பிரச்சனை வரக்க அந்த பிரச்சனையை மட்டும் அந்த பெண்கள் பார்க்க மாட்டார். திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்து முழு ஹிஸ்டரியையும் கொண்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. வச்சு நீங்க என்னத்தை எங்களுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு கணவன், ஒரு ஆண்மகன் செய்த நலவுகளை மறக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி உணர்வு என்பது முக்கியமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பெண்களை நரகத்தில் நான் பார்த்தேன். காரணம், அவர்கள் தன் கணவன் தங்களுக்காக செய்த நலவுகளை மறுத்து விடுவார்கள். அதற்காகவே அதிகமான பெண்கள் நரகத்துக்கு செல்வதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த 4 தன்மைகளும் ஆபத்தானது. இதிலிருந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்களும் இந்த இயல்புகளை விட்டு பெண்களை, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான பயிற்சிகளை வீட்டு சூழலில் வழங்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு காணொளியில் ஆண்களிடம் இருக்கிற ஆபத்தான சில 4 இயல்புகளோடு சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.